திருப்பதி ஏழுமலையானை அவருடைய வரலாறை அன்பர்கள் காதுகுளிர கேட்டு கண்ணார கண்டு பிறவி பயனை அடைய இருக்கின்றோம். திருமலை திருப்பதி கஷேத்திரத்துக்கு இணையான வேறு கஷேத்திரம் கிடையாது. திருமலை திருவேங்கடவனுக்கு இணையான வேறு தெய்வம் கிடையாது. திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் உண்டாகும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக நம்மிடத்திலே உண்டு. சிறப்பு வாய்ந்த தெய்வம் திருமலை தெய்வம் ஸ்ரீனிவாசன். அவருடைய சுப்பிரபாதத்தை முழுமையாக சொல்லணும், வாழ்க்கையில சொன்னால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு ஒரு உலகோருடைய நம்பிக்கை உண்டு. அந்த ஸ்ரீனிவாசனுடைய சுப்பிரபாதத்தை முழுமையாக சொல்வது சிலருக்கு சில நேரங்களில் இயலாது என்று சொன்னால் ஸ்ரீனிவாசனுடைய காயத்ரியை சொல்ல வேண்டும். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாது என்ற அந்த காயத்ரியை தினமும் 108 முறை சொல்லி வர வேண்டும். சொன்னால் திருப்பதி பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். உண்மைதான். ஏழுமலையானை கண்கண்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அவன் அடியார்களுக்கு இந்த ஏழுமலையானுடைய திருநாமமே உயிர் உந்தும் மந்திரம். அவன் கோயில் கொண்டிருக்கும் திருமலையே அந்த பக்தர்களுடைய உலகம். இந்த திருக்கோயிலுக்கு சாதாரண வார நாட்களிலே திருப்பதிக்கு 50,000த்திற்கு மேற்பட்டோர் வருகிறார்கள். அதுவே விடுமுறை தினம், விசேஷ தினம் என்று சொன்னால் லட்சோப லட்சம் பக்தர்கள் அவருடைய அனுக்கிரகத்திற்காக இங்கே தவம் இருக்கிறார்கள். அப்படி என்றால் திருவேங்கடவனுடைய அருட்கருணையே அதற்கு காரணம். வருடத்தில் 365 நாட்கள். அந்த 365 நாட்களிலே 450 திருவிழாக்களும் உற்சவங்களும் இவருக்கன்றி வேறு எந்த தெய்வத்துக்கும் நடைபெறுவதில்லை. அதனால்தானோ என்னவோ திருப்பதியை பூலோக வைகுண்டம் என்று சிறப்பித்திருக்கிறார்கள். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நம ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பதி. இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீதுதான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கிறார். சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி ஆகிய 7 மலைகளுக்கும் அவன் அதிபதி. ஆகவே அவனுக்கு ஏழுமலையான் என்ற ஒரு திருநாமம். திருவேங்கடமும் பத்மாவதி தாயார் குடியிருக்கும் திருப்பதியும் 2 நகரங்கள். அப்படி 2 நகரங்களாக விளங்கினாலும் பொதுவிலே திருப்பதி என்ற ஒரு பெயரில்தான் அழைக்கப்படுகிறது. மலைக்கு மேல் உள்ளதை மேல் திருப்பதி என்றும் மற்றதை கீழ் திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள். தமிழிலே மிகவும் போற்றக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் இந்த தலத்தை திருவேங்கடம் என்றே அழைக்கின்றன. திருப்பதியை திருப்பதி என பிரித்தால், திரு என்றால் திருமகள், திருப்பதி என்றால் திருமகளின் நாயகன் என்றும் பொருளாகிறது அல்லவா? திருமகள் பரிபூர்ணமாக வசிக்கும் திருத்தலம். ஆகவே இது திருப்பதி. அது மட்டுமா, வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலே திரு அரங்கத்துக்கு அடுத்ததான தலம் எது என்றால் அது இந்த தலம்தான். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால், ஆழ்வார்களிலே 10 பேர்கள் பாசுரங்களை பெற்ற கஷேத்திரம் இந்த திருப்பதி கஷேத்திரம். திருப்பதியுடைய தல வரலாறு எங்கிருந்து துவங்குகிறது என்று பார்த்தால், தேவலோகத்திலே பிருகுமுனிவரிடமிருந்து துவங்குகிறது.
ஒரு முறை முனிவர்கள் உலகத்திற்கு சகல நன்மைகளும் பெருக வேண்டும் என்று நினைத்தார்கள். உலகத்திலே துயரங்கள் அதிகமாக இருக்கிறதே, அநீதிகள் அதிகமாக இருக்கிறதே, இவையெல்லாம் அகன்று இந்த உலகத்திலே சகல நன்மைகளும் பெருக என்ன செய்யலாம் என்று அவர்கள் யாகம் நடத்த முதலே தீர்மானித்தார்கள். இந்த யாகத்துடைய பலனை ஒருவருக்கு அளிக்கணும், இது முக்கியம் இல்லையா? யாகத்தில் விசேஷமான விஷயமே இந்த அவிர்வாகம் அளிப்பது. இப்ப யாகத்துடைய பலனை மும்மூர்த்திகளில் ஒருவருக்கு அளிப்பது என்று முடிவானது. அந்த மூவரிலே யார் இதற்கு மிக தகுதியானவர் அப்படின்னு பார்க்க அந்த பொறுப்பை யாரிடம் கொடுத்தார்கள் என்றால் பிருகு முனிவரிடம் கொடுத்தார்கள். இந்த பிருகு முனிவருக்கு ஞானக்கண் உண்டு. மனிதர்களாகிய நமக்கு புறக்கண்கள் இருக்கிறது, இந்த ஞானிகளுக்கு அகக்கண்ணும் உண்டு. நமக்கெல்லாம் முகத்திலே கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் பிருகு முனிவருக்கு பாதத்திலே ஞானக்கண் உண்டு. நம்ம ESP பவர் சொல்றோமே, எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவர், எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் என்று சொல்கிறோம். அந்த எதிர்காலத்தை உணரும் சக்தியும் உண்டு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு குணம் இருந்தது, அந்த எதிர்காலத்தை உணரும் சக்தியை வைத்துக் கொண்டு பிறரை மட்டம் தட்டுவதிலே அவருக்கு ஒரு அலாதி இன்பம். அதனால் உண்டான அவரது கர்வத்தை பங்கம் செய்ய பரம்பொருளும் ஒரு தருணத்தை எதிர்பார்த்திருந்தது. அந்த தருணம்தான் இப்பொழுது நெருங்கி வந்தது. பிருகு முனிவர் முதலிலே சத்தியலோகம் சென்றார். சத்தியலோகத்திலே யார் இருப்பார்கள்? சரஸ்வதியும் பிரம்மதேவனும் இருந்தார்கள், தனித்திருந்தார்கள். ஒரு கணவன் மனைவி தனித்திருக்கிற போது உள்ளே செல்வது நாகரிகம் அல்ல, அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பது இல்லாமல் பிருகு முனிவர் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார். உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த பிரம்மா அதை கண்டித்தார். பிருகு முனிவருக்கு கோபம் வந்துடுது. ஒரு முனிவனாகிய நான் வந்திருக்கிறேன், நான் வருகிற போது அனுமதி பெறாமல் ஏன் வந்தாய் என்று இந்த பிரம்மா கோபிக்கிறார். இந்த பக்தனை, என்னுடைய பெருமையை உணராத இந்த பிரம்மதேவனுக்கு நீ உலகிலே பூஜையே நடக்காது என்று சபித்து விட்டார். முதல்ல சத்தியலோகம் போயாச்சு, அடுத்தது கைலாயம் செல்லது. சத்தியலோகம் என்பது பிரம்மனுடைய இருப்பிடம், கைலாயம் என்பது சிவபெருமானுடைய இருப்பிடம், அடுத்தது வைகுண்டலோகம். வைகுண்டலோகம் என்பது பெருமாளுடைய ஸ்தலம். திரு கைலாயத்திற்கு செல்கிறார். அங்கே போனால் அங்கே சிவனும் பார்வதியும் தனித்திருக்கிறார்கள். அங்கே இருந்த தடைகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. இவருக்குத்தான் பிருகு முனிவருக்கு தன்னை யாரும் தடுத்தால் பிடிக்காதே, ஆகவே தடையை பொருட்படுத்தாது உள்ளே நுழைகிறார். எப்படி பிரம்மன் கண்டித்தானோ அதை போல இங்கே சிவனார் கோபித்தார் பிருகு முனிவரை பார்த்து. பிருகு முனிவருக்கு கோபம், என்னை நீ தடுக்கிறாய், ஏன் இந்த நேரத்திலே நுழைந்தாய் என்று கேட்கிறாய்? சிவபெருமானே, உனக்கு பக்தர்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் கூட இல்லையே என்று சிவபெருமானுக்கு இவர் சாபம் கொடுத்தார். பிருகு முனிவர் அவர் பிரம்மனுக்கு கொடுத்த சாபம், பிரம்மா உனக்கு பூலோகத்திலே கோயிலே கிடையாது என்ற சாபத்தை கொடுத்தார். ஈசனுக்கு என்ன சாபம் கொடுத்தார் என்று சொன்னால், ஈசனே இந்த பூலோகத்திலே இனி உனக்கு லிங்க ரூபம் தான் இருக்கும் என்று சாபம் கொடுத்தார். அந்த லிங்க ரூபத்துக்கு தான் பூஜை நடக்கும் என்று சபித்தார். அடுத்து பார்த்தார், இன்னும் ஒரு லோகம் மிச்சம் இருக்கிறது, அது வைகுண்டம், அங்க போகலாம் சென்றார். அங்கே சயனத்தில் இருந்தார் திருமால். முனிவர் வரப்போகிறார் என்று அவருக்கு தெரிந்திருந்தார். முனிவரின் வருகையை அறிந்தும் அறியாதவராக அறிதுயில் கொண்டிருந்தார். அந்த துயிலுக்கு பேரே அறிதுயில், அறிந்தும் அறியாமல் இருப்பார். தூங்குவது போல் பாசாங்கு நாங்க நம்ம ஊர்ல அறிதுயில் கொண்டிருந்தார். மிகுந்த கோபம் கொண்டார் பிருகுமுனி. நான் வந்திருக்கிறேன், இந்த பெருமாள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்.
நான் வருகிற போது எப்படி அவர் உறங்கலாம் என்று சொல்லி பெருமாளுடைய மார்பிலே எட்டி உதைத்தார் பிருகுமுனிவர். பெருமாளுக்கு இப்ப கோபம் வரணும். நம்ம மார்பில் ஒருத்தரை எட்டி உதைச்சா நமக்கு கோபம் வரும். ஆனால் பெருமாள் கோபப்படவில்லை. எப்போ ஒருத்தருக்கு கோபம் வராது? நம்முடைய மார்பிலே யார் எட்டி உதைத்தால் நமக்கு கோபம் வராது? ரோட்ல போற வரவங்க எல்லாம் எட்டி உதைத்தால் பேசாமல் விடுவோமா? ஆனால் அதுவே நம்ம வீட்டிலே சின்னஞ்சிறு குழந்தை ஒன்று சிறுகை நீட்டி அழாவி நம்முடைய கைகளிலே அது தவழக்கூடிய காலத்திலே இந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுகிற போது, மார்போடு சேர்த்து அணைக்கிற போது, அந்த குழந்தை நம்முடைய நெஞ்சிலே எட்டி உதைக்கிறது. மனமெல்லாம் ஆனந்தமாக நமக்கு இருக்கிறது. அந்த குழந்தையை மீண்டும் நெஞ்சரியிலே கொண்டு போய் அப்பாவுடைய நெஞ்சிலே இன்னும் எட்டி உதை என்று சொல்கிறோம். ஆக உலகத்திலே குழந்தை உதைத்தால் மட்டும்தான் நமக்கு அது ஆனந்தமாக இருக்கிறது. மற்றவர்கள் எட்டி உதைத்தால் கோபம் வருகிறது. இப்பொழுது எம்பெருமானுக்கு இந்த பிருகுமுனிவர் தன்னுடைய மார்பிலே எட்டி உதைத்தவுடன் கோபம் வரவில்லை. என்ன காரணம் என்று பார்த்தால், குழந்தையாக பாவித்தார் பிருகுமுனிவரை. குழந்தை மார்பில் உதைத்தால் தந்தைக்கு சினம் எழுமா என்ன? அதே நேரம் இந்த குழந்தைக்கு ஒரு துடுக்குத்தனம் இருந்தால் அதை களைவதும் தந்தையின் பொறுப்புதானே. பிருகுவுடைய பாதம் நோகுமோ என்று பிருகுவின் பாதத்தை பிடித்து விடுபவர் போல் பெருமாள் பாவித்தார். பிருகுமுனிவருக்கு பாதத்திலே கண் என்று முதலிலே சொன்னேன். இந்த பாதத்தை பிடித்து விடுவது போல் அதிலிருந்த ஞானக்கண்ணையும் பெருமாள் பிடுங்கி எறிந்து விட்டார். பிருகுமுனிவருக்கு ஒரு ஆச்சரியம். பகவான் சாந்தமாக இருக்கிறாரே, நான் அவன் மார்பிலே எட்டி உதைத்தேன், ஆனால் அந்த பெருமாள் சாந்தமாக இருக்கிறாரே. இந்த பெருமாள் தான் நம்முடைய யாக பலனை ஏற்பதற்கு தகுதியானவர் என்று பிருகுமுனிவர் முடிவு செய்தார். ஆனால் என்ன விசேஷம் என்று சொன்னால், திருமாலுடைய மார்பு யாருக்கு உரியது என்று சொன்னால் திருமகளுக்கு உரியது. அவள் குடியிருக்கக்கூடிய மார்பு திருமாலுடைய மார்பு. அந்த மார்பை எட்டி உதைத்து விட்டார் இந்த பிருகுமுனிவர். திருமார்பை இந்த முனிவர் எட்டி உதைத்து விட்டார். ஆனால் தன்னுடைய ஆசை கணவன், அன்பு நாயகன் இந்த பிருகுமுனிவரை கண்டிக்கவில்லையே என்று மகாலட்சுமிக்கு ஒரு வருத்தம். திருமகள் அந்த வருத்தத்திலே, நான் குடியிருக்கக்கூடிய உன்னுடைய மார்பை அந்த பிருகுமுனிவர் எட்டி உதைத்தார், நீங்கள் அவருக்கு தண்டனை தரவில்லையே என்ற வருத்தத்திலே திருமகள் பெருமாளை விட்டு பிரிந்தாய். பூலோகத்திலே ஆகாசராஜனுடைய மகளாக அவதரித்தாய். மாலவனால் மலர் மகளை பிரிஞ்சிருக்க முடியுமா? அவளை தேடி பூலோகத்திற்கு வந்தார் பெருமாள். அவரை வகுளாதேவி மகனாக ஏற்றதும், பின்னர் அவர் வேடனாக வந்து பத்மாவதியை சந்தித்ததும், அவளை மணந்து கொள்ள ஆசைப்பட்டதும், வகுளாதேவியின் முயற்சியால் ஆகாசராஜனின் அனுமதி பெற்று பத்மாவதியை பெருமாள் மனம் புரிந்ததும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக குபேரனிடம் கடன்பட்டு அந்த கடனை இன்று வரையில் அவர் செலுத்திக் கொண்டிருக்கும் கதையும் நாம் எல்லோரும் அறிந்த கதைதானே. இனி இந்த வரலாறுக்கு அப்புறம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோவிலுடைய பூஜை வழிபாட்டு நியதிகள், பெருமாளுடைய தரிசனம், தீர்த்தங்கள், இதையெல்லாம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பார்க்கணும். ஏழுமலையானுக்கு இங்கே கோயில் எழுப்பிய புண்ணியத்தை கட்டிக்கொண்டவர் யார் என்று பார்த்தால், ஆகாசராஜனுடைய தம்பியான தொண்டைமான் என்கிறது தலபுராணம். சுவாமியை தரிசிக்க 33 கோடி தேவர்களும் இங்கு கூடினார்கள். பெருமாளுக்கு பெருவிழா நிகழ்த்த அனுமதி வேண்டினான் பிரம்மன். பரம்பொருளும் இசைந்தது. அது முதல் துவங்கியது திருமலையுடைய பிரம்மோத்சவம். இந்த பிரம்மோத்சவம் துவங்கிய அந்த அனுபவத்தை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய நிகழ்வை தான் இங்கு உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்றேன். திருப்பதி மலைமேல் உறையும் மூலவரை
ஏழுமலையான், திரு வேங்கடமுடையான், திரு வேங்கடநாதன், வேங்கடேசன், வெங்கடேஸ்வரன், ஸ்ரீனிவாசன், பாலாஜி என்றெல்லாம் போற்றுகிறோம். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இவருக்கு சூட்டிய பெயர் என்ன தெரியுமா? வெறுங்கை வேலன். திருப்பதி ஏழுமலையானுடைய மூலஸ்தானத்துடைய பெயர் ஆனந்த நிலையம். என்ன அற்புதமான பெயர் பாருங்க, ஆனந்த நிலையம். அந்த பெயருக்கு ஏற்ப வாழ்க்கையில ஒரு முறையேனும் அவரை காண மாட்டோமா என்று திருமால் அடியார்கள் ஏங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு சில வினாடி பொழுதுகளில் பல கோடி புண்ணியத்தை பெற்ற பேரானந்தத்தை தருகிறார் திருப்பதி ஏழுமலையான். அரை மணி நேரம் நின்று நாம சேவிக்கிறது இல்லை, சில நொடிகள் தான் அவரை சேவிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் நம்முடைய மெய் சிலிர்க்கிறது, உள்ளம் நெகிழ்கிறது. தங்க தகடுகளால் வேயப்பட்ட காண கிடைக்காத பேரழகே ஏழுமலையானே. ஆனந்த நிலையம் தங்க தகடுகளால் வேயப்பட்டிருக்கிறது. பொதுவாக சிலைகள் என்பவை கருங்கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த விக்கிரகத்தில் ஏதேனும் ஓர் இடத்திலாவது சிற்பியின் ஒளிபட்ட இடம் தெரியும். ஆனால் திருவேங்கடவனுடைய அந்த திவ்ய மேனியிலே அப்படி எந்த விதமான அடையாளத்தையும் காண இயலவில்லை என்று சொல்கிறார்கள். சிலையிலே வடிக்கப்பட்டுள்ள ஆபரணங்கள் இருக்கிறதே, அந்த ஆபரணங்கள் கூட நல்ல பாலிஷ் போட்ட நகை போல பளிச்சுன்னு இருக்கு. என்ன ஒரு அற்புதம்! திருப்பதியில எப்பவும் குளிர் நிறைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரம். ஆனால் கருவறைக்கு சென்றால் ஒரு இயற்கை அற்புதம் அங்கு நிகழ்கிறது. அதிகாலையிலே குளிர்ந்த நீரால் திருமஞ்சனம் செய்கிறார்கள். அப்போது பெருமாளுக்கு வியர்க்குமா, பீதாம்பரத்தினாலே அந்த வியர்வையை ஒற்றி ஒற்றி எடுப்பார்களாம். ஏழுமலையானுடைய திருமேனி இருக்கிறதே, அது 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வெப்பத்தோடு இருக்கும் என்கிறார்கள். ஒரு பேர் அதிசயம் தானே அது. அதை போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை களைவார்கள். அப்போது ஏழுமலையானுடைய ஆபரணங்களும் கதகதப்போடு இருப்பதை உணர முடியுமா? அவருக்கு எப்படி பிரசாதம் படைக்கிறான்னு பார்த்தோம்னா, தினமும் ஒரு புதிய மண் சட்டியிலே பிரசாதம் படைக்கிறார்கள். தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில்லை. இந்த மண் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள். திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு போனோம்னா சிலா தோரணம் அப்படின்னு அபூர்வமான பாறைகள் இருக்கின்றன. உலகத்தில் இங்க மட்டும்தான் இந்த பாறைகள் இருக்கின்றன. 250 கோடி வருஷம் அதோடைய வயசுங்கிறார். ஏழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை என்று சொல்கிறார்கள். அப்ப எவ்வளவு கோடி? 250 கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு விக்கிரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இயல்கிறது. ஏழுமலையானுடைய மேனியிலே பச்சை கற்பூரம் சாத்துகிறார்கள். பச்சை கற்பூரம்ங்கிறதே ஒரு வகையான ரசாயனம் கலந்தது என்பதை நாம் அறிவோம். சாதாரணமாக கற்களிலே இந்த பச்சை கற்பூரத்தை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லுல வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையான் கோயிலிலே நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். 365 நாளும் பச்சை கற்பூரம் தடவுகிறார்கள். எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. சுவாமியுடைய அபிஷேகத்துக்காக குங்குமப்பூவை ஸ்பெயின்லேருந்து வருது. குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி வருகிறது. சீனாவிலிருந்து புனுகு, பாரிஸ்லேருந்து வாசனை திரவியங்கள் வரவழைக்கப்படுகின்றன. தங்க தாம்பாழம் ஒன்று எடுத்து
அதுல சந்தனத்தோடு வாசனை திரவியங்களை கரைத்து அபிஷேகத்திலே சேர்க்க.